வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். காலையில காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஏதோ யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு ஏஞ்சவனே இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். அப்படியே நம்ம பாய்ஸை பிக் பண்ணிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் பைசிப். இன்னைக்கு நம்ம நண்பரோட பிறந்த நாள். கமெண்ட்ல எல்லாம் ஹாப்பி பர்த்டே ஏகேன்னு சொல்லிடுங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆர்வமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதை பார்த்தீங்கன்னா இனி எங்க ட்ரீட் கொடுக்க போற, எவ்வளவு செலவு பண்ண போற அப்படின்னு. எங்க ட்ரீட் கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம அண்ணன் கடைக்கு இளநீ குடிக்க வந்துட்டோம். யார் வராங்களோ இல்லையோ ஆனா நாங்க கண்டிப்பா வந்துருவோம். ஆனா என்ன, அண்ணன் கொஞ்சம் அதிக ரேட்ல வைப்பாரு. உங்க ஏரியால எல்லாம் எவ்வளவு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. விலை கம்மியா இருந்துச்சுன்னா பக்கத்துல ஒரு கடையை போட்டுருவோம். சரி அதை விடுங்க. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பீங்க, செடிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊத்திட்டேன். நம்ம நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் அப்படியே சாப்பாடு போட்டு மஞ்சள் பை எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். அப்புறம் அப்படியே மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க நினைக்கலாம் மெடிடேட் பண்றேன்னா இல்ல பாட்டு கேட்கறேன்னு. மெடிடேட் பண்றது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தான். ஆனா கண்ணை மூடினாவே வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறேன். அதனால இன்னைக்கு கண்ணை மூடி பாட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். கண்ணுக்குட்டி பால் குடிச்சிட்டு இருந்துச்சு. அப்படியே அவங்கள பார்த்துட்டு நானும் ஆப்பிள் சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா உப்புமா செஞ்சிருந்தாங்க. சில பேத்துக்கு பிடிக்கும், பல பேத்துக்கு பிடிக்காது. நான் சூடா இருந்துச்சுன்னா சாப்பிட்டுருவேன். அப்புறம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்த சில பல வேலை எல்லாம் முடிச்சுட்டேன். வீட்டுக்கு வந்து லஞ்சை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். இன்னைக்கு நம்ம நண்பருக்கு பிறந்த நாள். சோ அதனால இன்னைக்கு எனக்கு வீட்டுல சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டேன். நம்ம நண்பர் எங்க ட்ரீட் கொடுக்காருன்னு பாத்தீங்கன்னா லீலா பேலஸ். வாட்ச்மேன் நிக்க வச்சு எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. தம்பி இது எக்ஸிட் பா, அப்படி போய் சுத்திட்டு வாங்கன்னாங்க. என்ட்ரியிலே ரெண்டு பேரும் நின்று வர எல்லாருக்கும் உனக்கும் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் ஒயிட் கலர்ல, அதுக்கு மேட்சிங்க நாங்களும் ஒயிட் ஷர்ட் போட்டிருந்தோம். நான் என்ன நினைச்சேன், ஃபுல் க்ளோஸ்டா இருக்கும், இல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா ஃபுல் ஓப்பன் ஏரியா. அப்புறம் அப்படியே ஆர்டர் பண்ணி வீவை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரசிச்சுக்கிட்டே இது வரவே மாட்டேங்குது ஒரு வாயில. சரி அதை விடுங்க, இதை பாருங்க. ஜில்லுன்னு காத்து, பக்கத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல். அப்படியே அந்த தண்ணி சத்தத்தை கேட்டுக்கிட்டு டின்னரை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னும் என் நண்பனுக்கு விஷ் பண்ணனா மறக்காம விஷ் பண்ணிடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு நாள். ஏன்னா ட்ரீம் கம் ட்ரூனே சொல்லலாம். நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று தான் சொல்லணும். இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு காசை நல்லா சேவிங்ஸ் பண்ணுங்க. வருஷத்துல ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சவங்க கூடயோ இல்ல உங்க ஃபேமிலி கூடயோ வந்து இந்த மாதிரி பிளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நைட்டு படுத்தா காலைல ஏந்திரிப்போமான்னு கூட தெரியாது. ஸோ உங்க லைஃபை பிடிச்சவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் அங்க வந்து அப்படியே கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு வில் see you soon. Until then, take care. Bye bye.